ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் சர்ஜரி படிச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர். இதில் பார்த்தீங்கன்னா 35,000 50,000 வரைக்கும் நீங்கள் மாதத்துக்கு சம்பாதிக்கலாம். சரிங்களா? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனில் 30,000 50,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். பிரைவேட் கிளினிக்கல் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா ப்ராக்டிஷனராக நீங்கள் வந்து 20,000 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். பஞ்சகர்மா ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் 30,000 80,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அடுத்து ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத காலேஜஸில் லெக்சராக நீங்கள் ஜாயின் பண்ணி 25,000 60,000 கூட மாதத்துக்கு சம்பாதிக்கலாம். ரிசர்ச் ஆஃபீஸராக சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் இதில் பார்த்தீங்கன்னா 40,000 70,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். சரிங்களா? இந்த ரிசர்ச் ஆஃபீஸரா. கார்பரேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம். சரிங்களா? குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர், குவாலிட்டி கண்ட்ரோல் இதில் பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாயின் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஓனராக 30,000 1 லட்சம் கூட ஒரு மாதத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். வெல்னஸ் சென்டர்ஸ் ஓனராக நீங்கள் வந்து 50,000 2 லட்சம் வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். குளோபல் கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா கன்சல்டன்ட்டாக நீங்கள் உலக லெவலில் இருந்தீங்கன்னா 30 லட்சத்துலேருந்து 60 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸ்பா அண்ட் வெல்னஸ் டாக்டர் தென் வந்து இன்டர்நேஷனல் ரெசார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கூட ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.